வணக்கம், நான் டாக்டர் ஆகாஷ் பாண்டே, ஜெனரல் டென்டிஸ்ட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் அட் தானியாஸ் டென்டல் கிளினிக் அண்ட் ஸ்கைவைட் கிளினிக் T.nagar. இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, வந்து டாக்டர் எனக்கு பல் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணும்போது பல் எடுத்துடலான்னு போகும்போது உங்கள் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் கேட்போம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்போம். அப்போ கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க, பட் தே ஹாவ் ஹார்ட் கண்டிஷன்ஸ், ஹார்ட் டிசீசஸ் ஃபார் விச் தே ஆர் டேக்கிங் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை சொல்லவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நான் சொல்ல நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஓப்பனாகவே சொல்லுங்கள். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாகவே நிப்பாட்டிட்டு ஒரு 5 டேஸுக்கு நிப்பாட்டிட்டு ஒரு 3 டேஸுக்கு நிப்பாட்டிட்டு வராதிங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே இது மெடிக்கல் கண்டிஷன் கேட்கும்போது இந்த ஆஸ்பிரின்னு ஒரு விஷயம் வந்தால், இல்லை உங்கள் ஹார்ட் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா வி வில் நாட் டேக் த டூத் அவுட். சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவோம். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பல்லு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்தம் வந்து நிற்காமலே வந்து கொட்டிட்டு இருந்துச்சுன்னா வி cannot do anything. லைக் ஸோ இது வந்து இந்த சினாரியோக்கு வரதுக்கு முன்னாடியே பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு தான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த ப்ரொசீஜருக்கு போவோம். பட் இப்போ சில பேஷண்ட்ஸ் லைக் அவங்களே வந்து நான் மாத்திரை நிப்பாட்டிட்டு வந்துட்டேன் டாக்டர், நீங்கள் பல்லு எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண வேணாங்க. ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாங்களே பல்லு எடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு, லைக் பல்லு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆஸ்பிரின் எடுக்கிறேன்னா அது நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஒப்பீனியன் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போகாமல் அவங்களே நிப்பாட்டிட்டு தி டென் டு கம் டு த கிளினிக் அண்ட் பல்லு வலி ஏதாச்சும் ஒரு சொத்தனால வலி ஏதாச்சும் இருக்குது, இல்லை ஈர்க்கல்லேருந்து ரத்தம் கொட்டுது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவங்களே வந்து டாக்டர் ஆகிட்டு அவங்களே வந்து மாத்திரை நிப்பாட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐ சஜஸ்ட் நாட் டு டூ அண்ட் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஆல்சோ. ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் எப்போவுமே தேவைப்படும். சரிங்களா?